ஆணவம் பிடிச்சவன், ஈகோ பிடிச்சவன், என் ஈகோ டச் பண்ணிட்டான் அப்படின்னு எத்தனை பேருக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. ஆனால் பயம், நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், இது எல்லாமே அந்த ஈகோவோட ஒரு பரிணாமம் தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஈகோனா திமிராக இருக்கிறவன் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை. ஈகோனா முதல்ல என்னங்க, பிறந்த உடனே நமக்கு ஒரு பேரை கொடுக்குறாங்க. ஆணா பெண்ணா அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வளர வளர நல்லா அழகாக சப்பியாக இருக்குது, அமுல் பேபி மாதிரி இருக்குது, குண்டாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது, நிறமாக இருக்குது, கருப்பாக இருக்குது, இப்படி நிறைய நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. இந்த அடையாளத்தை யாராவது ஹர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளோட ஈகோ பூஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய செல்ஃப் ஐடென்டிட்டியை யார் டச் பண்ணாலுமே நம்ம ஈகோவை தான் டச் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஈகோவோட வெளிப்பாடு எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ அந்த பயம் வர்றது எதுக்கு? நம்மளை யாரோ ஏதோ பண்ணிடுவாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்க, நம்மளை திட்டிடுவாங்கன்னு தான் ஒரு பயம் வரும். கோபம் வர்றது எதுக்கு? என்ன எப்படி நீ அப்படி சொன்ன அப்படின்னு தானே கோபம் வருது. என்ன எப்படி அவன் அப்படிலாம் பேசலாம், என்ன எப்படி இவங்கெல்லாம் இப்படி நடத்துகிறாங்க, இப்படிலாம் தான் கோபம் வருது. ஸோ அந்த நான் அப்படின்றது அதுதான் அந்த ஈகோவினுடைய முதலாளி. இந்த நான் என்கின்ற அகம்பாவம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ ஈகோ இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமே. நம்ம அனிமல்ஸுக்கு கூட அந்த சர்வைவல் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது தன்னை தற்காத்து கொள்வது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இது. ஒரு பாம்பே பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு போகும். நீங்கள் போய் அதை சீன்ற வரைக்கும் தான். நீங்கள் அது பக்கத்தில் போயிட்டு அதை சீன்றீங்கன்னு தெரிஞ்சால் தான் அது கொத்த வரும், கொத்தும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஐடென்டிட்டியை தற்காத்து கொள்வதற்காக ஒரு சர்வைவ் பண்ணுறதுக்கு ஒரு டூல், ஒரு உபகரணம் என்ன அப்படின்னா அந்த ஈகோ. இப்போ ரமண மகர்ஷிலாம் நான் யாருன்னு கேளு, உனக்கு ஒரு நான்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அது மகான்கள் சொல்கிறாங்க. அது ஃபிலசாபிக்கலாக ஸ்பிரிச்சுவலாலாம் அது யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மைதான். நான்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது தான். நம்ம பிறந்த அந்த நிமிஷத்தில் எந்த நானுமே அங்கே இல்லை. அதுக்கப்புறமா கொடுக்கப்பட்டதோட விளைவுகள் தான் இது எல்லாமே. இப்போ இது எல்லாமே இல்லாமல் இருக்கணும்னா நம்ம சாமியாராக தான் இருக்கணும். இந்த உலக விஷயங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கோம், நம்மளை சுற்றி ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளை தற்காத்து கொள்வதற்கு இது அவசியம் தேவை. இது ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரியதாகவும் ஆக்க தேவையில்லை, அது வேண்டவே வேணாம், நமக்கு இருக்கவே கூடாதுன்னு நம்ம அதை ஒதுக்கவும் தேவையில்லை. அதோடு சேர்ந்து வாழ்வோமே.